அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற முருகப்பெருமானுடைய வேல்மாறல் அருணகிரிநாதர் அருளியது. வேல்மாறல் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இதை அப்படியே பாராயணம் செய்யாமல் பொருள் புரிந்து பொருள் விளக்கத்தோடு படிக்கின்ற பொழுது அதன் பலன் இன்னும் முழுமையாக கிடைக்கும். இதையுமே நாம் முழுமையாக ஆராய்ந்து அறிந்து படிக்கின்ற பொழுதுதான் நம் மனதிலே பதியும். அந்த பதிகின்ற எண்ண ஓட்டத்திற்கேற்றவாறு இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து நம்மை சூழ்ந்து வருகின்ற பகைகள் எல்லாம் விலகி போகும். இந்த பாடலை முதலில் பார்ப்போம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகன்வேரே என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகன்வேரே. திருத்தணிகையில் உயிர்களின் அக இருளை அகல ஞான சூரியனாய் தோன்றி அருள் புரியும் என்ற முருகப்பெருமான் உயிர்களுக்கு உயிராக உள்ளிருந்து என்னுடைய உள்ளத்திலே இருந்து என்றார். அடியவர்கள் உள்ளத்தில் தான் ஆண்டவன் இருக்கிறான். திருமூலர் சொல்லுகின்ற பொழுது கூட உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஓர் ஆலயம், உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டானால் என்று பாரதி சொல்லுவார். அந்த உண்மை ஒளி இறை ஒளி. பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் என்று சொல்வார். அந்த இறை சிந்தனை மலர்ந்து விட்டார். யாரெல்லாம் துன்பத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களெல்லாம் விழித்து கொள்வார்கள் என்று பாரதியினுடைய கருத்து. திருமூலருடைய கருத்தும் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலை. அருணகிரிநாதரும் சொல்றார், உள்ளத்திலே வைக்க வேண்டும் முருகப்பெருமானை என்று. என் உள்ளத்தில் என்று உரையும் கருத்தன் என்றார். சாதாரணமானவன் கருத்தன் அப்படின்னு சொல்றார். கருத்தும் என்ன, கண்ணு கருத்துமா இருக்கான் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு அறிவு சார்ந்த கடவுளாக, கருத்துனா அறிவு என்று பொருள், அறிவினுடைய ரூபமாக, ஏன்னா அவர் நெற்றி கண்ணில்தான் பிறக்கிறார். அப்போது அறிவினுடைய ரூபமாக இருந்து இந்த உலகத்தை வழி நடத்துகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். கருத்தன் மயில் நடத்தும். மயில் என்பதற்கு தத்துவார்த்த சிந்தனை நாம் பார்த்தோம் என்று சொன்னார். மயிலுக்கு மட்டுமே எல்லா வண்ணமும் இருக்கும். அந்த எல்லா வண்ணத்திலும் முருகப்பெருமான் அமர்ந்து ஊர்வலம் வருகிறார். குறிப்பாக 7 வண்ணம் என்று பார்த்தோம் என்று சொன்னார். அந்த எல்லா பறவைகளை விட மயிலுக்கு அந்த 7 வண்ணமும் காணப்படும். 7 நாட்கள் 7 பிறவி, 7 வண்ணம், இதெல்லாம் அந்த மயிலுக்கு பொருந்தி வருவது போன்ற தன்மை. அதுதான் இந்த மயிலை மேல் நின்று இந்த உலகத்தில் 7 நாட்கள் சுயர வேண்டும் என்று சொன்னாரும் அந்த முருகப்பெருமான் மயில் மேல் நின்று எப்படி சுயந்து வருகிறாரோ அந்த 7 வண்ணத்துக்குள் அடக்கம். இந்த 7 வண்ணம்தான் இந்த உலகத்தில் பிறந்தது. அதை சுட்டி காட்டவே கடவுள் அந்த 7 வண்ணத்தில் சுயன்று வருகிறார். அவன் எல்லோருக்கும் அப்பாற்பட்டவர், முக்காலத்தையும் அறிந்தவர், முக்காலத்தையும் வழி நடத்துகின்றவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பதை தெளிவுபடுத்தவே முருகப்பெருமானை மயிலை ஒரு தத்துவக்குறியாக மயில் நடத்து புகன்வேலே. முருகப்பெருமானுடைய திருவேல் ஞானவேல், அந்த சக்தி வேலை கடைசியாக மயிலை செலுத்தி நடத்தும் முருகப்பெருமானுடைய முருகவேலே என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே 7 பிறவிகள், 7 வண்ணம், 7 நாட்கள். இப்போ அந்த 7 வண்ணத்திலே மயில் மேல் உட்கார்ந்து வருகின்ற தன்மை, இதெல்லாம் உலக இயக்கங்களுடைய தொடர்புடையது. முருகப்பெருமானும் அந்த வண்ணத்தின் நடுவிலே உட்கார்ந்து எல்லாருடைய உயிர்களுடைய இயக்கத்தை கவனித்து எல்லா உயிர்களுக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை வேண்டியவாறு இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்துகின்ற ஈசனின் செல்வனாய் அவர் வலம் வருகிறார் என்பதை திருப்தியாக அவர் அழகாக உணர்ந்ததை
கூறியிருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முருகா என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.